அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா 2025-26க்கான பாலிசி நோட்ஸ். அதுலயும் குறிப்பா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையுடைய கொள்கை விளக்க குறிப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தொலைநோக்கு திட்டம் சரிங்களா? 2030ஆம் ஆண்டிற்குள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுடைய குறிப்பா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர், அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் ஆகியோரின் நலன் தொடர்பான ஒருங்கிணைந்த வளர்ச்சி எட்டுதல். இதுதான் பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினுடைய தொலைநோக்கு திட்டமா குறிப்பிட்டு சொல்றாங்க சரிங்களா? 2030ஆம் ஆண்டிற்குள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர், பெண்கள் குழந்தைகள் ஆகியோரின் நலன் தொடர்பான ஒருங்கிணைந்த வளர்ச்சி இலக்கினை எட்டுதல். இதுதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொலைநோக்கு திட்டமா குறிப்பிட்டு சொல்றாங்க. எப்ப பாத்தீங்கன்னா இந்த துறை உருவாக்கப்பட்டது? 1988ஆம் ஆண்டு சமூக நலத்துறையில் இருந்து சரிங்களா? அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா சமூக நலத்துறை, அதுக்குள்ளதான் பார்த்தா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையும் வச்சிருக்கிறாங்க. எதன் பிறகு 1988க்கு பிறகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை எனும் தனித்துறையாக தோற்றுவிக்கப்பட்டது. 1988 தான் பாத்தீங்கன்னா தனியா பிரிச்சு கொண்டு வராங்க. எதை? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. ரொம்ப முக்கியமானதுங்க, எப்ப கேட்பாங்க சரிங்களா? அடுத்ததுங்க, பொதுவா குடிமையல் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 சரிங்களா? கேட்பாங்க குடிமையல் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கேட்டா 1955. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் சரிங்களா? நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் தான். 1989. திருத்த 2015 சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. பழங்குடியினருக்கு எதிரான குற்ற செயல்களை தடுத்து அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் பணியினை இந்த துறை பார்த்தா செய்து குறிப்பா இந்த சட்டங்கள் மூலியமா பார்த்தா செயல்படுத்துறாங்க. குடிமையல் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கேட்டா 1955ங்க. அதே பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இது எந்த வருஷம் போடப்பட்டதுன்னா 1989. பழங்குடிய மக்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம் சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு பழங்குடியினருடைய நல வாரியம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 20/4/2007 சரிங்களா? 2007 தான் பாத்தீங்கன்னா பழங்குடியினருக்குண்டான ஒரு நலவாரியம் தோற்றுவிக்கப்பட்டது. 20/4/2007 பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்ததுங்க, தமிழ்நாடு தூய்மை பணியாளர்களுக்குண்டான நலவாரியம், அதுவும் 2007 தான் சரிங்களா? தமிழ்நாடு தூய்மை பணியாளர்களுக்குண்டான நலவாரியம். டேட்டு கூட ரொம்ப சிரமம் தான், எல்லாத்துக்கும் டேட் படிக்கிறது. குறைந்தபட்ச இயர்னாச்சும் நமக்கு தெரியணும் சரிங்களா? 11/6/2007 பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்குண்டான நலவாரியம். அதே தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம் பாத்தீங்கன்னா 2008. 27/5/2008 பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம் தோற்றுவிக்கப்பட்டது. தமிழ்நாடு புதிரை வண்ணார் நல வாரியம் 2009ங்க சரிங்களா? 15/10/2009 பாத்தீங்கன்னா தமிழ்நாடு புதிரை வண்ணார் நலவாரியம் தோற்றுவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2025-26ஆம் நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டம், அதாவது தமிழ்நாடு இந்த கவர்மெண்ட் போடப்பட்ட இந்த வருட பட்ஜெட்ல எவ்வளவு செலவு பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடிய நலத்துறைக்கு அலோகேட் பண்ணி இருக்கிறாங்கன்னா 3924.12 கோடி சரிங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4000 கோடிக்கு பக்கத்துல எதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு பார்த்தா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. குறிப்பா 3924 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்காக 2025-26ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்ல அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. கல்வி மேம்பாட்டு திட்டம், அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை கொடுக்குறாங்களாம் சரிங்களா? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி சமூகத்தை சார்ந்த மக்கள் எங்க அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில உதவித்தொகை கொடுக்குறாங்க. சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறித்துவ ஆதி திராவிடர் மாணாக்கர் முதுகலை பட்டம் சரிங்களா? இளங்கலை பட்டம் கிடையாது, முதுகலை பட்டம், முனைவர் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் பாத்தீங்கன்னா அயல்நாடு சென்று உயர்கல்வி பெற உதவித்தொகை. இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் மாணாக்கர் சரிங்களா? எந்த ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலுமே குடும்ப வருமானம் சரிங்களா 8 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 36 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் தருவாங்க. அதே குடும்ப ஆண்டு வருமானம் 12 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா
அவங்க அதிகபட்சமாக 24 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. ரெண்டுங்க 8 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா 36 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உதவித்தொகை. அதே 12 லட்சம் ரூபாய் வருட வருமானமா இருந்ததுன்னா 24 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை. மாணவர்கள் சேர்க்கை பெறும் பல்கலைக்கழகம் உலக தரவரிசையில முதல் 1000 இடங்களுக்குள் இருக்கு. சரிங்களா? எந்த யூனிவர்சிட்டி போய் படிச்சாலும் தரப்போறது கிடையாது. உலகத்திலேயே மிக சிறந்த யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா முதுகலை படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு உதவி செய்ய போறாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அந்த யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா உலக தரவரிசையில் வந்து பாத்தீங்கன்னா முதல் 1000 இடத்துக்குள்ள இருக்கு. சரியா? இத்திட்டம் 2025-26 நிதியாண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த திட்டத்துக்கு என்ன பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். இதற்காக 65 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. கேட்பாங்க, அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் யாருக்கு உண்டானதுன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு உண்டானது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி, அதுல முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உண்டானதே வந்து பாத்தீங்கன்னா என்னது அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். குறிப்பா அவங்க போய் சேரக்கூடிய யூனிவர்சிட்டி உலக தரவரிசையில முதல் 1000 இடத்துக்குள்ள இருக்கு. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கிரைட்டீரியா இவங்களுடான ஒரு எலிஜிபிலிட்டி. அது போல அமௌண்ட் அலோகேட் பண்றது 2 விதமான சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு ஆண்டு வருமானத்தை பொறுத்து. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவங்களுக்கு உண்டான கல்வி உதவி தொகை திட்டம். சரிங்களா? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவர்களுக்கு உண்டான கல்வி உதவித்தொகை திட்டம் 10ஆம் வகுப்பிற்கு மேற்பட்ட படிப்புகளுக்கான போஸ்ட் மெட்ரிக் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு உண்டான கல்வி உதவி திட்டம் மொத்தம் 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. அதுல உயர்கல்வி பயில்வதை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் 10ஆம் வகுப்பிற்கு மேற்பட்ட 10th மேல எது வேணாலும் படிச்சுட்டு போறாங்க படிப்புகளில் பயிலும் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு கல்வி கட்டணங்கள் மற்றும் கல்வி உதவித்தொகையாக மாணாக்கரின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. 10th மேல படிக்கக்கூடிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை நேரடியாக வரவு வைக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தா மத்திய மற்றும் மாநில அரசுகள் பங்களிப்பு. மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா 60% கொடுக்குறாங்க. மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா 40% வந்து பாத்தீங்கன்னா அந்த நிதியுதவியை கொடுக்குறாங்க. இரண்டாவது 10ஆம் வகுப்பு வரை பயிலும் அதற்கு மேல சரிங்களா தூய்மை பணி மற்றும் அதற்கு இணையான பணிகளில் ஈடுபட்டோர் குழந்தைகளுக்கான உதவித்தொகை திட்டம். அதாவது ஆதி திராவிட மற்றும் பழங்குடி மக்கள் அதுல தூய்மை பணியில் ஈடுபடுவாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி உதவி திட்டம். தூய்மை பணி மற்றும் அதற்கு இணையான பணிகளில் ஈடுபட்டுள்ளோருக்கு சுகாதார கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அத்தகைய பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு சாதி மத வேறுபாடு மற்றும் வருமான வரம்பின்றி இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. சரிங்களா? அவங்க செய்யக்கூடிய வேலையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமான வேலை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல எது பார்க்கல, ஆண்டு வருமானம் அது மட்டும் இல்லாம சாதி வேறுபாடுகள் எதுவுமே பார்க்காம அந்த பணி தூய்மை பணியில் ஈடுபட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை தராங்க. அதுல 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் இக்கல்வி உதவித்தொகை பெறுவர். சரிங்களா? அதாவது 1ல இருந்து 10ஆம் வகுப்பை இங்க சொல்ல வராங்க. அடுத்தது பெண் கல்விக்கு சிறப்பு ஊக்கத்தொகை. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் கிறித்துவ ஆதி திராவிடர் மாணவர்கள் சரிங்களா இடைநிற்றலின்றி கல்வி பயிலுவதை ஊக்குவிக்கும். யார் வந்து பார்த்தா ஸ்கூல்ல வந்து பார்த்தா டிராப் அவுட் ஆகக்கூடாது, அதை ஊக்குவிக்குவதற்காக 100 விழுக்காடு சேர்க்கையை உறுதி செய்வதற்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சரியா? பெண் கல்விக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா யார் வந்து பார்த்தா இடைநிற்றல் நிற்கவும் கூடாது, அது மட்டும் இல்லாம 100 விழுக்காடு சேர்க்கையை உறுதி செய்வதற்கான இந்த திட்டம் செயல்படுத்துறாங்க. 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவியருக்கு ஆண்டுக்கு 500 ரூபாய். அதே 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு ஆண்டுக்கு 1000 ரூபாய். 7 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 1500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் அமௌண்ட், அதாவது ஊக்கத்தொகையாக கொடுக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க, உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி சுற்றுலா. சரிங்களா? அதாவது உயர்கல்வி பயில்வதற்கான ஆர்வத்தை தூண்டும் வகையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்ல ஒரு பள்ளிக்கு 25,000 ரூபாய் வீதம் 206 உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு நிதியுதவி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆதி திராவிடர் மாணவர்கள் பழங்குடி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டி காலேஜுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மாதிரிலாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு காட்டும் போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலோட நிற்காம மேல் படிப்பு கல்லூரிக்கு போக விரும்புவாங்களா? இதற்காக
கல்லூரிக்கு அழைத்து சென்று சுற்றுலா மாற காட்டுறாங்க. சரிங்களா? இதற்காக பள்ளி ஒன்றுக்கு 25,000 ரூபாய். எத்தனை விதமான பள்ளிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னா 206 உயர்நிலை பள்ளிகளை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் 2025-26ல 51.50 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா இதற்காக நிதி அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 52 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தா இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விடுதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள். விடுதி உட்கட்டமைப்பு. MC ராஜா மாணவர் விடுதி வளாகத்தில் 44.50 கோடி மதிப்பீட்டில் வந்து பாத்தீங்கன்னா 10 தளங்களுடன் 484 மாணவர்களுக்கான தங்கி பயிலக்கூடிய வகையில் வந்து பார்த்தா நவீன வசதியுடன் கூடிய விடுதி கட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான விடுதி யாருடைய பெயர்ல கட்டப்பட்டுள்ளது கேட்பாங்க. MC ராஜா. எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க? 44.50 கோடி. சரிங்களா? எவ்வளவு தளம்? 10 தளங்கள். எவ்வளவு மாணவர்கள் பயிலக்கூடிய வகையில் இருக்குதாமா? 484 மாணவர்கள் பயிலக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஈரோடு, கடலூர், விருதுநகர் மாவட்டத்தில் நவீன வசதியுடன் கூடிய விடுதிகள் கட்டப்பட்டு வருகிறது. ஆதி திராவிட மாணவர்களுக்கான வேற எங்காச்சும் விடுதிகள் கட்டுறாங்கன்னா சிவகங்கை, ஈரோடு, கடலூர் மற்றும் விருதுநகர். எல்லாமே கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடம் தான். பணிபுரியும் மகளிருக்கான தங்கக்கூடிய விடுதிகளும் கட்டி இருக்கிறாங்க. சரிங்களா? எங்கெங்க? திருவள்ளூர், திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் பணிபுரியும் மகளிருக்கு விடுதிகள் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. ஆதி திராவிடர் அவங்க உண்டான மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் விடுதிகள் கட்டி கொடுத்துருக்காங்க பணிபுரியும் பெண்களுக்கானது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவள்ளூர், திருச்சி, கோயம்புத்தூர் இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விடுதிகள் இருக்குதாமா, உமன்ஸ் ஹாஸ்டல். அடுத்தது பாருங்க, களமாடு கோடை கலைத்திறன் முகாம். சரிங்களா? கேட்பாங்க. களமாடு அப்படின்னு கேட்டா என்னன்னு கேட்டாங்கன்னா கோடை காலத்துல கலைத்திறன். சரிங்களா? அவங்களுடைய ஆடலாகட்டும், பாடலாகட்டும், நடனமாகட்டும், இது மாதிரி சிறப்பு குவாலிபிகேஷன் வச்சிருப்பாங்களா, அதை மேம்படுத்தக்கூடிய ஒரு முகாம். கல்லூரி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் கலைத்திறன் மேம்பாட்டு பயிற்சி மாணவர்களுக்கான அரசின் திட்டங்கள் மற்றும் உயர்கல்வி படிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு களமாடு என்ற கோடை கலைத்திறன் முகாம் நடத்தப்படுகிறது. சரிங்களா? கோடை காலத்துடைய கலைத்திறன் முகாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? களம் ஆடு. அடுத்ததுங்க, அரசு ஆதி திராவிடர் தொழிற்பயிற்சி நிலையங்கள் எங்க அமைச்சு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கடலூர். சரிங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா அமைந்துள்ள இடம் அப்படின்னு கேட்டா சிதம்பரத்துல. திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வடகரை. 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஆதி திராவிடர் அவங்களுக்கான தொழிற்பயிற்சி நிலையங்கள் கடலூர் மாவட்டத்துல சிதம்பரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வடகரை. அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் கேட்பாங்க. அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் யாருக்கு உண்டானது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதி திராவிடர் மக்களுக்கு உண்டானது. இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு 200 கோடி வீதம் 5 ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பீடு வச்சிருக்கிறாங்க நகர மற்றும் ஊரக பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு. சரிங்களா? இதுதான் முக்கியம். எங்கன்னு கேட்டாங்கன்னா நகரம் மற்றும் ஊரக பகுதியில் உள்ள குடியிருப்புகள். சரிங்களா? அது குறிப்பா ஆதி திராவிட குடியிருப்புகளை வந்து பார்த்தா மேம்படுத்துவதற்காக அயோத்திதாசர் அவருடைய பெயர்ல வந்து பார்த்தா என்ன பண்றாங்களாமா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. வருடத்திற்கு 200 கோடி ரூபாயில வீதம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா திட்டத்துடைய மதிப்பு. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தாட்கோ, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம், பேரூராட்சி இயக்கம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பணியை மேற்கொண்டு வராங்க. சரிங்களா? அடுத்ததுங்க, பிரதம மந்திரியின் முன்னோடி கிராம திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா PMAGY கேட்பாங்க. மொத்த மக்கள் தொகையில் 40% மேல் ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த கிராமங்களில் அடிப்படை வசதிகளான குடிநீர், சுகாதாரம், கல்வி, உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து, சமூக பாதுகாப்பு, கிராமப்புற சாலை, வீட்டு வசதி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பதுதான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். பிரதம மந்திரியின் முன்னோடி கிராம திட்டம் அப்படின்னா 40% மேல் ஆதி திராவிடர் வசிக்கக்கூடிய கிராமங்கள் அங்களுடைய வெல்ஃபேர். சரிங்களா? அங்க எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்களாமா. குடிநீர், சுகாதாரம், கல்வி, உடல்நலம், ஊட்டச்சத்து, சமூக பாதுகாப்பு மற்றும் கிராமப்புற சாலை, வீட்டு வசதி இது போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பிரதம மந்திரியின் முன்னோடி கிராம திட்டத்தில். பிரதம மந்திரியின் முன்னோடி கிராம திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா கிராமங்களில் தன்னிறைவான வளர்ச்சியினை உருவாக்குவது. கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னிறைவான வளர்ச்சியை உருவாக்குதோ வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரியின் முன்னோடி கிராம திட்டத்துடைய முக்கியமான நோக்கமா இருக்குது. இதற்காக கிராமம் ஒன்றிற்கு
20 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமத்துக்கு எவ்வளவு லட்சம் ரூபாய் தராங்களாமா? 20 லட்சம் ரூபாய் தராங்க. 2919 கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டு இதுல 2913 கிராமங்கள் முன்னோடி கிராமமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு கிராமங்கள் வந்து பார்த்தா இந்த நிதியாண்டில் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா 2913 கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னோடி கிராமங்களா வந்து பார்த்தா அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. அடுத்தது டாக்டர் அம்பேத்கர் விருது கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்காக தொண்டாற்றி வரும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் ஆண்டுதோறும் திருவள்ளுவர் தினத்தன்று அம்பேத்கர் விருது கொடுக்கறாங்க. சரிங்களா? அதாவது சமுதாயத்தில் உள்ள சாதி வேறுபாடுகளை களைந்து சமத்துவத்தை நிலைநாட்டும் பொருட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்காக தொண்டாற்றி வரும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவருக்கு வருடத்திற்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் என்ன பண்றாங்களாமா? அம்பேத்கர் விருது கொடுக்கறாங்க. அது எந்த தினத்தன்று? திருவள்ளுவர் தினத்தன்று. இந்த வருடம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான காசோலை எவ்வளவு கொடுக்கறாங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. சரிங்களா? விருதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தா கொடுக்கறாங்க. 8 கிராம் தங்க பதக்கம். சரிங்களா? 8 கிராம் தங்க பதக்கம் கொடுக்கறாங்க. தமிழ்நாடு அரசால் 1998 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கான தொண்டாற்றி வரும் 27 நபர்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இது நாள் வரையிலுமே எவ்வளவு நபர்களுக்கு அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டுள்ளதுன்னா 27. அதை கூட டோட்டல் கவுண்டா கேட்கலாம். எப்ப இருந்து இந்த விருது வழங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 1998ங்க. சரிங்களா? 1998 இருந்து அம்பேத்கர் விருது தமிழ்நாடு அரசு கொடுக்கறாங்க. 2024 ஆண்டிற்கான டாக்டர் அம்பேத்கர் விருது மக்களவை உறுப்பினர். சரிங்களா? அதாவது மக்களவை உறுப்பினர் எம்பி இருப்பாராட்டங்க. அவர் பேர் என்னங்க? து. ரவிக்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அம்பேத்கர் விருது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரவிக்குமார். எவ்வளவு லட்சம் ரூபாய் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 லட்சம் ரூபாய் காசோலை. அது மட்டும் இல்லாம 8 கிராம் வந்து பார்த்தா தங்கம் கொடுக்கறாங்க. மொத்தம் 27 நபர்களுக்கு இது நாள் வரையில் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது. எந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க? 1998 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அம்பேத்கர் விருது வழங்க. அடுத்ததுங்க வன்கொடுமைகள் குறித்து புகார் அளிக்கவும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்து சட்ட ஆலோசனை வழங்கவும் தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உதவி மையம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்கள் வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கலாம். சரிங்களா? காவல் நிலையத்தை அணுகக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். அதற்காக டோல் ஃப்ரீ நம்பர் ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க 14566. சரிங்களா? உதவி மைய எண் வந்து பாத்தீங்கன்னா 14566. அது மட்டும் இல்லாம 180020211989 அப்படிங்கிற இன்னொரு நம்பரை கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வன்கொடுமைகள் குறித்த புகார் அளிக்கவும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்து சட்ட ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப மையம் சார்ந்த ஒரு உதவி எண். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டோல் ஃப்ரீ நம்பர் 14566 ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம். மனிதநேய வார விழா சமத்துவ விருந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துறாங்க. பொதுமக்களிடையே தீண்டாமைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சமத்துவத்தை பரப்புவதற்காகவும் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 24 முதல் 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மனிதநேய வார விழா நடத்தப்படுகிறது. கண்டிப்பா வந்து பார்த்தா கேட்பாங்க மனிதநேய வார விழா எந்த மாதம் நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி மாதம். சரிங்களா? ஜனவரி மாதம் 24 முதல் 30ஆம் தேதி வரை, அதாவது ஜனவரி மாசத்துடைய 4வது, அதாவது அந்த வீக். சரியா? அந்த மாதத்துடைய கடைசி வாரம் ஜனவரி மாதம் 24 முதல் 30ஆம் தேதி வரை மனிதநேய வார விழா நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இதற்காக 50,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்றாங்க. அடுத்ததுங்க ஆண்டுதோறும் ஜனவரி 26 முதல் ஆகஸ்ட் 15 அக்டோபர் 2 ஆகிய நாட்களிலும் அந்தந்த மாவட்டங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த உள்ளூர் விடுமுறை நாட்களிலும் சமத்துவ விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? இதுக்கு முன்னால பார்த்தது மனிதநேய வார விழா. சமத்துவ விருந்து எப்பப்பெல்லாம் இது பண்றாங்கன்னா ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறையை பொறுத்துன்றாங்க, டேட்டை மாத்திக்குவாங்க. சமத்துவ விருந்து கொடுக்குறாங்க. இதற்காக 37 மாவட்டங்களுக்கு சென்னையை தவிர, சரிங்களா, சென்னையை தவிர 37 மாவட்டங்களுக்கு ரூ. 25,000 வீதம் வழங்கப்படுகிறது. சரிங்களா? மொத்தம் 25,000 கொடுக்குறாங்க. பழங்குடியினர் நலன் வருணன் மேய பெருமணல் உலகம் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையார் சொல்லவும் படுமோ என்ற தொல்காப்பியம் கூற்றுப்படி, அதாவது மக்களில் பாகுபாடோ பிரிவோ இருந்ததாக இல்லை.
இதே உன்னத நிலை தொடர்ந்திடும் வண்ணம் அனைத்து மக்களும் கல்வி சமூக பொருளாதாரத்தில் உயர்ந்து நீடித்த நிலையான வளர்ச்சி அடைய இவ்வரசு பல முன்னேற்பாடுகளை மேற்கொள்கிறது. அதாவது தொல்காப்பியத்துடைய ஒரு மேற்கோளை கொடுத்து மக்கள் பாத்தீங்கன்னா பாகுபாடு இல்லாத எல்லா மக்களுக்குண்டான ஒரு வளர்ச்சி நிலையை எட்டுவதற்காக இந்த அரசு பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துது அப்படின்னு சொல்ல வராங்க. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 36 வகையான உட்பிரிவுகளை சார்ந்த 7,94,697 பழங்குடியினர் மக்கள் வசித்து வருகின்றனர். கண்டிப்பா இது கேட்கக்கூடிய வாய்ப்புள்ள கொஸ்டின்ல இதுவும் ஒண்ணு. அதாவது 2011 அப்ப இருக்கக்கூடிய சென்சஸ் கணக்கெடுப்பின்படி 36 வகையான உட்பிரிவுகளை சார்ந்த 7,94,697 பழங்குடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதே 2023ல பாருங்க, நரிக்குறவர் குருவிக்காரர் பழங்குடியினர் பட்டியல சேர்க்கப்பட்டு புதுசா 2 பேர்த்த 2023ல பழங்குடியினர் லிஸ்ட்ல ஆட் பண்ணி இருக்கிறாங்களாமா. அது யார் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. யாருன்னா நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரர். இவங்களும் பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப் அதுக்குள்ள உள்ள ஆட் பண்ணிட்டாங்க. இதன் மூலமா இப்ப எவ்வளவு கவுண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8,41,558 பழங்குடியினர் மக்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வசிக்கிறாங்க. இது மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில 1.17%. சரிங்களா? தமிழ்நாட்டுடைய மொத்த ட்ரைபிள் பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்களுடைய பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா 1.17%. எதை இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரர் மக்கள் பாத்தீங்கன்னா பழங்குடி மக்களோட இணைக்கப்பட்டது. சரிங்களா? அதன் பிறகுதான் பார்த்தா இந்த ஸ்ட்ரென்த் சொல்றாங்க. 8,41,558 பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல ஆக்சுவலா கிளாஸ்ல எடுக்கல, என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு மொத்தமா 250-300 பேஜ் இருக்கக்கூடிய பாலிசி நோட்ஸை ரீட் பண்ணி அதுல முக்கியமா எதெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டினா வருமோ அதை மட்டும் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்துங்க. சரிங்களா? ஒருங்கிணைந்த பழங்குடி மேம்பாட்டு திட்ட பகுதி. சரிங்களா? சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, தர்மபுரி, திருப்பத்தூர் ஆகிய 7 மாவட்டங்களில் வருவாய் வட்டார அளவில் மொத்த மக்கள் தொகையில் 50 விழுக்காடு அல்லது அதற்கு மேல் பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய 10 மலைப்பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பழங்குடி மேம்பாட்டு திட்ட பகுதிகளாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஏரியா அப்படின்னு பார்த்தா மொத்த தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டமாமா? 7 மாவட்டம். எந்தெந்த மாவட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களாமா? சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, தர்மபுரி, திருப்பத்தூர். இதுல மொத்த மக்கள் தொகையில 50 விழுக்காடு அல்லது அதற்கு மேல் பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அங்க ஒரு கிராமத்துல 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100ல 50 பேர் பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைபா இருப்பாங்க. சரிங்களா? பழங்குடி மக்கள். அது மாதிரி கிராமத்துல தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம். 10 மலைப்பகுதியில் பாத்தீங்கன்னா இதை செயல்படுத்த போறாங்க. 7 விதமான மாவட்டத்துல 10 மலைப்பகுதியில் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பழங்குடி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. அது எந்தெந்த மாவட்டம் என்னென்ன பகுதி நீங்க கொடுத்துருக்கிறோம் பாருங்க. சரிங்களா? ஒருங்கிணைந்த பழங்குடி மேம்பாட்டு திட்டம் கேட்க வாய்ப்புள்ள ஏரியா தான், கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த மலைப்பகுதினா ஏற்காடு, பச்சை மலை, அறுதூத்து மலை, அதுக்கப்புறம் கல்வராயன் மலை. சரிங்களா? ஏற்காடு, பச்சை மலை, அறுதூத்து மலை, அதுக்கப்புறம் கல்வராயன் மலை. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் அந்த இதை பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போறாங்க பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம். நாமக்கல் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கொல்லிமலை, கள்ளக்குறிச்சியில கல்வராயன் மலை, திருவண்ணாமலை மாவட்டத்துல ஜவ்வாது மலை, திருச்சி மாவட்டத்துல பச்சை மலை, தர்மபுரி மாவட்டத்துல சித்தேரி மலை, திருப்பத்தூர் மாவட்டத்துல ஜவ்வாது மற்றும் ஏலகிரி மலை. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. எந்த மாவட்டம் எந்த மலைப்பகுதின்னு பாத்தீங்க, கேள்விகள் கேட்கலாம். கல்வி மேம்பாட்டு திட்டம். கல்வி மட்டுமே நம்மை சிறந்த மனிதர்களாக்கும். இதுவே சமூக மற்றும் பாலின சமத்துவத்திற்கு பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கல்விதான் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு கேட்டா நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியான் சென். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு யாரால் சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். கல்வி மட்டுமே நம்மை சிறந்த மனிதர்களாக்கும். இதுவே சமூக மற்றும் பாலின சமத்துவத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு டூல் தான் கல்வி அப்படிங்கிறார். எஜுகேஷன் யாருன்னு கேட்டாங்கன்னா நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதையா இருக்கக்கூடிய அமர்த்தியான் சென் அவருடைய கூற்று. இதன் பிரகாரம் பழங்குடி நலத்துறையினுடைய மொத்த நிதியில பாத்தீங்கன்னா 53.57% விழுக்காடு பாத்தீங்கன்னா கல்விக்காக தான் கொடுக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா பழங்குடிய நலத்துறைக்கு ஒதுக்குறாங்கன்னா அதுல 53 கோடி பார்த்தா கிட்டத்தட்ட எதுக்காக மட்டும் போகுதாமா? எஜுகேஷனுக்காக மட்டுமே போகக்கூடியதா இருக்குது.
தொல்குடியினர் புத்தாய்வு திட்டங்க. தமிழ்நாடு பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு மேற்கொள்ளும் இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டானதா வந்து பாத்தீங்கன்னா தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமுங்க. தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் தமிழ்நாடு பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு மேற்கொள்ளும். ட்ரைபுல பத்தி எந்த ட்ரைபு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அவங்கள பத்தி ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டானதான் தொல்குடியினர் திட்டம். இதுல ஆண்டு வருமான வரவு 8 லட்சத்துக்குள்ள இருந்தாங்கன்னா இந்த திட்டத்துக்குள்ள வர முடியும். சரிங்களா? இந்த திட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு உள்ள வரணும். தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு மாதம் 10,000 வீதம் 6 மாசத்துக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது 10K வந்து பாத்தீங்கன்னா 6 மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. யாரு? இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு. அதே முனைவர் பட்ட மேலாய்வு படிக்கக்கூடிய PhD படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 25K 25,000 வந்து பாத்தீங்கன்னா 3 வருடத்துக்கே கொடுக்குறாங்க. சரிங்களா? டாக்டரேட் படிக்கிறாங்கன்னா ஒருவேளை PhD வாங்குன்னு சொல்லி போட்டு அது ட்ரைபலை பத்தி ரிசர்ச் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் எவ்வளவு கொடுக்குறாங்களாமா? 25,000 வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சரிங்களா? மாதம் 25,000 ரூபாய், வருடம் கிடையாது, மாதம் 25,000 ரூபாய் வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. இந்த நிதியாண்டுல 70 மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டு ஆய்வு உதவி தொகையாக 1,50,00,000 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க. பெண் கல்வி ஊக்கத்தொகைங்க. 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அனைத்து பழங்குடி பெண் குழந்தைகளுக்கும் ஊக்கத்தொகை. நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். 3 முதல் 5ஆம் வகுப்பு வரையில் படிச்சாங்கன்னா 500 ரூபாய், 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய், 7 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 1500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஊக்கத்தொகையை தராங்க. இதுக்கு முன்னாலே ஒரு இடத்துல பார்த்திருப்போம். ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கங்க. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது எனும் பள்ளி மாணவர்களுக்கான கலை மற்றும் தலைமை பண்பிற்கான பயிற்சி முகாம் நடத்துறாங்களாமா. சென்னை அம்பத்தூரில் நடைபெற்றது. எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை அம்பத்தூர். ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்களாமா? தலைமை பண்பை வளர்க்கும் நோக்கத்துடன் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்னும் பள்ளி மாணவர்களுக்கான கலை மற்றும் தலைமை பண்பிற்கான பயிற்சி முகாம் நடத்தி இருக்கிறாங்க. 26/12/2024 எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை அம்பத்தூர்ல. பழங்குடியினர் நல பள்ளிகளில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு பயிலும் 80 பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்தா இதுல பங்கேற்றிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த எனக்கு ஒரு கனவு இருக்கிறது இந்த ஸ்கீம் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட 80 பள்ளி மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க பயிற்சி மேற்கொண்டு இருக்கிறாங்க. அரசின் சீரிய முயற்சி காரணமாக உயர்கல்வி நிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பழங்குடியினர் மாணவர்கள் 100% உயர்கல்வி சேர்க்கை பெற்றுள்ளனர். அதாவது 10th முடிச்சுட்டா அடுத்து 12th போகக்கூடியவங்க, 12th முடிச்சுட்டா காலேஜ் போய் சேரக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிராப் அவுட்டோ இல்லைன்னா காலேஜ் கல்லூரி போகாமலோ யாரும் கிடையாது. பழங்குடியினர் மாணவர்கள் 12ஆம் முடிச்சாங்கன்னா கண்டிப்பா உயர்கல்வி போய் சேர்ந்திருக்கிறாங்க. அதுவும் 100% அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. பழங்குடியினருடைய உண்டி உறைவிட பள்ளிகள் தொல்குடியினர் தினம். சரிங்களா? தேசிய பழங்குடியினர் தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. தேசிய பழங்குடியினர் தினம் எப்பன்னு கேட்பாங்க? நவம்பர் 15. சரிங்களா? ஒரே ஒரு டேட் மட்டும் வந்திருக்குது, நவம்பர் 15. ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளி, அதாவது பாத்தீங்கன்னா மாணவர்கள் அங்கேயே தங்கி படிக்கக்கூடிய வகையில் சரிங்களா உணவும் கொடுத்துருவாங்க. அங்கேயே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட இருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளி. பழங்குடிய மாணவர்களுக்கு ஆங்கில வழி கல்வியை வழங்க மத்திய மற்றும் மாநில அரசின் நிதி பங்களிப்புடன் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய 8 ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளி மேல்நிலை பள்ளி வந்து பாத்தீங்கன்னா துவங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளினா ஆங்கில வழி கல்வி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்களாமா. யாருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பழங்குடி மாணவர்களுக்கு உண்டானது. தொல்குடி திட்டம் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் சுகாதாரமான குடிநீர் மேம்பாட்டு திட்டம், மேம்படுத்தப்பட்ட சாலை வசதிகள், நவீன சூரிய மின்விளக்குகள், தெருவிளக்குகள், நவீன கழிப்பறைகளுடன் கூடிய வீடுகள், இணையதள வசதிகள், சரிங்களா, பள்ளி மற்றும் அடிப்படை வசதி இது எல்லாத்தையும் மேம்படுத்துவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தொல்குடி திட்டம். தொல்குடி திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பழங்குடியினருக்கு உண்டானது. அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடத்தை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்தக்கூடிய வகையில. சரிங்களா? அதுல எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சுகாதாரமான குடிநீர், மேம்படுத்தப்பட்ட சாலை வசதிகள், சூரிய மின் விளக்குகள், தெரு விளக்குகள், நவீன கழிப்பறைகள், அது மட்டும் இல்லாம கழிப்பறையுடன் கூடிய வீடுகள், இணைய வசதிகள், பள்ளி அங்கே வந்து பார்த்தா ஆரம்பிக்க போறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொல்குடி திட்டத்துடைய முக்கியமான ஒரு பங்களிப்பு. தொல்குடி வாழ்வாதார திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எனது புறநானூறுல இருந்து 335வது பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேற்கோளா உள்ள வச்சிருக்கிறாங்க பாருங்க.
குருந்தே முல்லை என்று இன்னான் கல்லது கருங்கால் வரகே இருங்கதிர் திணையே சிறுகுடி கொல்லே பொறிகிலர் அவரையோடு இன்னான் கல்லது உணாவும் இல்லை. அதாவது புறநானூர்ல என்ன சொல்ல வராங்களாமா, முல்லை அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என 4 வகை பூக்களும் வரகு திணை கொள்ளு அவரை என்று 4 வகை உணவுப் பொருட்களை விளைவித்தனர். அதாவது தமிழ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் 4 வகை நிலப்பகுதியில எது அதாவது வரகு திணை கொள்ளு அவரை என்று 4 வகை உணவுப் பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா விளைவித்தனர் என்ற இயற்கையோடு இயந்து வாழ்ந்த பெருமை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் தமிழ் குடி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த பாடல் எங்கிருந்து கேட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா புறநானூறு. ஒருவேளை யூனிட் 8ல வந்து பாத்தீங்கன்னா சில தமிழ் இலக்கியத்துல இருந்து கேட்பாங்களா, சில டைம் என்ன பண்ணுவாங்க இது மாதிரி பாடலை கொடுத்து சரிங்களா இங்கிருந்து கூட எடுக்கலாம். என்ன பண்ணலாம், பாலிசி நோட்ல இருந்து ஒரு பாடலை கூட எடுத்துலாம். ஏன்னா அரசே வந்து பார்த்தா இதை மேற்கோள் காட்டி இருக்கிறாங்களா, இதை எடுத்து இது எந்த எதனுடைய பாடல் சரிங்களா, அகநானூறா புறநானூறா அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் ஆப்ஷனை வைக்க முடியும். சரியா? குருந்தே முல்லை என்று அப்படிங்கிற துவங்கக்கூடிய பாடல் வந்து பாத்தீங்கன்னா புறநானூற்று பாடல். கல்வி நிலையங்கள் மற்றும் ஆய்வு மையங்களில் பணிபுரியும் ஆய்வாளர்களை கொண்டு தமிழக பழங்குடியினர் பண்பாட்டு பாரம்பரியத்தினை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தல் என்ற தலைப்பில் 2 நாள் தேசிய கருத்தரங்கு வந்து பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு நடைபெற்றதாமா. சரிங்களா? அவ்வளவு முக்கியம் இல்ல, ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பாத்துக்கங்க. அடுத்தது பாருங்க, தோடர் காணிக்காரர் நரிக்குறவர் இருளர் மற்றும் குறும்பர் ஆகிய பழங்குடிய மக்களின் மொழி வளங்களை ஆவணப்படுத்தும் விதமாக ரொம்ப ரொம்ப முக்கியம், இது கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதாவது எந்தெந்த பழங்குடி மக்களுடைய மொழியை வந்து பாத்தீங்கன்னா ஆவணப்படுத்துறாங்க பாதுகாக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தோடர் காணிக்காரர் நரிக்குறவர் இருளர் மற்றும் குறும்பர். சரிங்களா? மொத்தம் எவ்வளவு பேர் வராங்க, 5 பேர் வராங்க. இந்த பழங்குடி மக்களின் மொழி வளங்களை ஆவணப்படுத்தும் விதமாக மொழியியல் வல்லுநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மைசூரில் உள்ள இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனத்தில் மேற்பார்வையில் ஆவணப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு 5 பழங்குடி மக்களுடைய மொழிகளை வந்து பார்த்தா ஆவணப்படுத்துறாங்க, பாதுகாக்க முயற்சி பண்றாங்க. எதை? தோடா, காணிக்காரர், நரிக்குறவர், இருளர் மற்றும் குறும்பர். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிரதம மந்திரியின் பழங்குடியினர் முன்மாதிரி கிராம திட்டம் 50 விழுக்காட்டிற்கும் அல்லது 500க்கும் அதிகமான பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உட்கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தேவைகளை 5 ஆண்டுக்குள் பூர்த்தி செய்திட எத்தனை கிராமங்கள், 167 கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 2021-22 முதல் 25-26 வரை வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது பிரதம மந்திரியின் பழங்குடியினர் முன்மாதிரி திட்டம்னா மினிமம் அங்க எவ்வளவு மக்கள் ட்ரைபலா இருக்குன்னு 50% மக்கள் இல்லைன்னா 500க்கு அதிகமான பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில தான் இந்த திட்டத்தை உள்ள கொண்டு வராங்க. இப்படி எத்தனை கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, 167 கிராமங்களை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அடிப்படை உட்கட்டமைப்பு தேவைகளை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்குள்ள பூர்த்தி செய்ய போறாங்களாமா, 5 வருடங்கள். சரிங்களா? சும்மா தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பிரதம மந்திரியின் ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிற திட்டங்க. கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு சரிங்களா மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா அதாவது 9 இணை துறைகளுடன் ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. பல்நோக்கு மையம் மற்றும் வன வள மையம் உருவாக்கி பயன்பாட்டில் உள்ளது. சரிங்களா? சும்மா ஜஸ்ட் என்னன்னு மட்டும் ரீட் பண்ணா போதுமானது. வனவள மையம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா, இத்திட்டத்தின் கீழ் ஒரு பழங்குடியினர் அதிகம் வாழும் பகுதியில் 20 உறுப்பினர்களை கொண்ட 15 சுய உதவி குழுக்களை கொண்டு 300 உறுப்பினர்கள் மொத்தமா இருப்பாங்க. சரிங்களா? அதாவது வனவள மையம்னா ஒரு குரூப்புக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க, 20 உறுப்பினர்களாமா. அப்படி 15 சுய உதவி குழுக்களை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. சரிங்களா? சுய உதவி குழுக்களை வந்து பார்த்தா உருவாக்குறாங்க. இதன் மூலம் எவ்வளவு பேர் வராங்க, 300 உறுப்பினர்கள் வராங்க. வனவள மையம் உருவாக்கப்படுகிறது. மையம் உருவாக்கிட்டாங்க. ஒவ்வொரு வனவள மையம்